ஆமென். பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கிறீங்க? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள் என்று சொல்லி நான் உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. விசேஷ விதமாக இந்த வாய்ஸ் ஆஃப் குட் ஷெப்பர்ட் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் கூட ஒரு வசனத்தை நாம் தியானிக்கலாம். மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 10வது அதிகாரத்திலே 17வது வசனம் சொல்லுகிறது, மனுஷரை குறித்து எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. என்னது? மனிதர்களா? ஆம் பிரியமானவர்களே, மனிதர்களை குறித்து எச்சரிக்கையா இருங்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எச்சரித்திருக்கிறார். அப்படியானால் இயேசு கிறிஸ்துவோட 3 வருஷம் கூடவே இருந்து நல்லா சாப்பிட்டு பணப்பைய கைய வைத்திருந்த அந்த யூதாஸ் காரி குற்றமற்ற பரிசுத்த தெய்வமாகிய இயேசு கிறிஸ்துவ 30 வெள்ளிக்காசுக்கு ஆசைப்பட்டு காட்டி கொடுத்துட்டாரு. அப்படியானால் அந்த ஸ்தோத்திரம் மனிதர்களை குறித்து கடவுள் சொல்றாரு, எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லி. எல்லா மனிதர்களையும் நம்ம நம்ப கூடாது. அதிகமாக இயேசு கிறிஸ்துவை நம்ப வேண்டும். அவர் மேல விசுவாசம் வைக்க வேண்டும். ஆனால் மனிதர்கள் எப்படிப்பட்ட உறவுகளா இருந்தாலும் அந்த உறவுகளுக்கு சோத்திரம் நம்ம ரொம்ப நெருங்கக்கூடாது. நம்ம ஓரளவுக்கு நெருங்கி கர்த்ததாமே தாமே சோத்திரம் அவங்களுக்கு எச்சரிக்கையா இருந்து நாம் வாழ்வோம் என்று சொன்னால் அது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். ஏனென்று சொன்னா வேதத்துல மனிதர்கள் எல்லாம் எப்படி இருக்கிறாங்க என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நீங்க சங்கீதம் 18:48 வாசிக்கும் போது மனிதர்கள் கொடுமை உள்ளவர்களா இருக்கிறாங்களாம். எப்படி இருக்கிறாங்களா? கொடுமை உள்ளவர்களா இருக்கிறாங்களா? அப்படியானால் கொடுமைப்படுத்துகிறவர்களா இருக்கிறாங்க, கொடுமை செய்கிறவர்களா இருக்கிறாங்க. எத்தனை குடும்பத்துல கொடுமை நடக்கிறது, எத்தனை இடத்துல மனிதர்களுக்கு விரோதமான கொடுமையான காரியங்கள் செய்கிறார்கள். அதனால்தான் சொல்றார் எச்சரிக்கை என்று சொல்லி. 2வது சோதரம் சங்கீதம் 31:20 சொல்லுது, அகங்காரம் உள்ளவர்களா இருக்கிறாங்களாம். அகங்காரம் உள்ளவர்களாய் ரொம்பவும் அகங்காரமா பேசுவது, வம்புக்கு சண்டைக்கு இழுப்பது, இப்படிப்பட்ட அகங்காரம் உள்ளவர்களா இருக்கிறாங்களா? அதனாலதான் என்னவோ ஆண்டவர் சொன்னாரு, மனுஷர்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் என்று சொல்லி. அடுத்தது நம்ம பார்க்கும்போது 39வது சங்கீதத்துல 6ஆம் வசனம் சொல்லுது, வேஷமாகவே திரிகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படியானால் மனிதன் வேஷமாக திரிகிறான். பேசுவது ஒன்றும் நடப்பது ஒன்றுமாக இருக்கிறது. அப்படியானால் மனிதனுடைய வாழ்வு வேஷமான ஒரு வாழ்வா இருக்கிறது. வேஷமாகவே மனிதன் திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அடுத்தது சங்கீதம் 43ல முதல் வசனம் சொல்லுது, சூதும் அநியாயம் உள்ளவர்களுமா இருக்கிறார்களாம். சூதுவாதம் உள்ளவர்களாக, அநியாயம் உள்ளவர்களாக, அநியாயமான காரியங்களை செய்கிறவர்களாக, அநியாயத்திற்கு சோத்திரம் தலையிடுகிறவர்களாக இன்னைக்கு மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பிரியமானவர்களே. அதனால் ஆண்டவர் சொன்னாரு, மனிதர்களை குறித்து என்னவா இருங்க, ரொம்ப எச்சரிக்கை இருங்கள் என்று சொல்லி. அடுத்தது சோத்திரம் சங்கீத புஸ்தகம் 92வது சங்கீதத்துல 6ஆம் வசனத்திலிருந்து மனிதர்கள் சோத்திரம் மிருக குணமுள்ளவர்களா இருக்கிறாங்களா? மிருக குணமுள்ளவர்களா இருக்கிறாங்களா? நீங்க பாத்தீங்கன்னா எங்கு பார்த்தாலும் சோத்திரம் தற்கொலை செய்கிறத, எங்கு பார்த்தாலும் சோத்திரம் கொலை செய்கிறத, எங்கு பார்த்தாலும் கற்பழிப்பு நடக்கிறத பார்க்கிறோம். மனிதர்கள் சோத்திரம் என்ன செய்கிறாங்க? அநேகரை சோத்திரம் நீங்க கொலை செய்து சோத்திரம் கொடுமையா நடத்துறத பார்க்கிறோம். ஏன் என்று சொன்னால் அவர்கள் எல்லாம் சோத்திரம் கொடுமை உள்ளவர்களாக, மிருக குணமுள்ளவர்களாக இருக்கிறார்களா? அதனால் பிரியமானவர்களே, எல்லா மனிதர்களும் நம்பாதீர்கள். எல்லா மனிதர்கள் மேலேயும் பாசம் வைக்காதீர்கள். எல்லா மனிதர்கள் மேலேயும் நீங்க ஒரு 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 குருட்டு நம்பிக்கை வைக்காதீங்க. மனுஷர்களை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் பேரில் இயேசு பேரில் பற்றுதலா இருப்பதே நலன் என்று சொன்னார். அந்த இப்படிப்பட்ட கொடுமையான குணம் கொண்டவர்களாக மனிதர் இருக்கிறதுனால தான் இந்த ஜனங்கள் எப்படியாவது இப்படிப்பட்ட பழக்கத்திலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு போனாரு, நமக்காக பாடுபட்டாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு, நமக்காக மறிந்தாரு, நமக்காக உயிர் தெழுந்தாரு. இன்னைக்கும் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உயிரோடு கூட இருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால மனிதர்களை நம்பாதீர்கள்.
தேவனை நம்புங்கள். விசேஷமா இயேசு கிறிஸ்துவை நம்புங்கள். இயேசு கிறிஸ்து நம்ம மேல உண்மையாய் அன்பு காட்டுகிற ஒரு ஆண்டவராக இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்கள் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடைபடிக்கு இயேசு அவரையே தந்து எவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். நம் இயேசு கிறிஸ்து அன்புள்ள ஒரு ஆண்டவருங்க. எல்லாரையும் நேசிக்கிற ஆண்டவருங்க. எல்லாரையும் உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறவர். ஒரு ஜாதியத்தான், ஒரு மதத்தான், ஒரு இனத்தை தான் நேசிக்கிற அந்த நேச கிடையாது. எல்லாரையும் நேசிக்கக்கூடிய தெய்வம் இயேசு கிறிஸ்து. அந்த இயேசுவை நீங்க நம்புங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, மனிதர்களை நம்பி மோசம் போன ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஐயா. எத்தனையோ பேர் மனிதர்களை நம்பி ஆண்டவரே மோசம் போய் மக்கள் இருக்கிறாங்க. ஆண்டவரே கர்த்தாவே, இனியாவது மனிதர்களை நம்பாதபடிக்கு இயேசு கிறிஸ்து மேல நம்பிக்கை வைத்து ஆண்டவரே இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வதற்கு இயேசு ராஜா நீங்க கிருபை பாராட்டுங்க. உங்க சமூகத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியம் பலப்படுத்தும், வழிநடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்கு நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென். பாய் பாய்.